அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய இல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித வர்க்கத்தை படைத்து அந்த மனித வர்க்கம் எந்த வழியில் செல்ல வேண்டும், எவைகளை விட்டும் தவிந்து வாழ வேண்டும் என்ற விதிமுறைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆனின் ஊடாகவும் அவனால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் தூதர்கள் மூலமாகவும் எங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தியுள்ளான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்தவன் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற பொழுது, முஸ்லிமாக மூமினாக வாழுகிற பொழுது அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக அறிமுகப்படுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். எந்த அடிப்படையில் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வாழ வேண்டும், அல்லாஹ்வினுடைய அடியான் எவ்வாறு இந்த உலகத்தில் திகழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்ப்பதையும், இஸ்லாம் எவ்வாறு ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதையும் இஸ்லாம் பல முன்மாதிரிகளை கொண்டு எங்களுக்கு தெரிவிப்பதை பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் எதை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வருகிறேன் தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தில் நான் எதை புகுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தெரியுமா? இந்த உலகத்தில் நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறோம். அப்படி நாங்கள் எங்களுக்கு கிடைத்த ஹிதாயத்தில் ஒன்று முஸ்லிம் ஆகும். அப்படி நாங்கள் வாழுகிற நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து எங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது மிகவும் சிறப்பம்சமான ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். இவ்வுலகத்திலும் மறுமையிலும் என்ன விடயம் அது? அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஅஹும் லின்னாஸ். அல்லாஹ்விடத்தில் மனிதர்களில் மிகவும் விருப்பத்துக்குரியவர்கள் யார் என்று தெரியுமா? அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களுக்கு மிகவும் பிரயோஜனம் அளிக்கின்றார்களே அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட மாபெரும் சிறப்பம்சத்தையும், அந்த சிறப்பம்சங்களை உண்டாகுவதற்கான காரணம் என்ன, மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது மிகவும் பிரயோஜனமானவனாக இருக்க வேண்டும் என்று அந்த காரணத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கின்றோம். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நாங்கள் இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்ன? பிற மனிதனுக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவனாக வாழ வேண்டும். எப்பயுமே எந்த நேரத்திலும் சரி, எங்களால் பிற மனிதர்கள், பிற வனவிலங்குகள், பிற பௌதீகவியல்கள், பௌதீக வளங்கள் எல்லாம் எங்களால் பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்ப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இஸ்லாம் இபாதா என்ற வட்டத்துக்குள் 2 விதிகளை விதித்திருக்கின்றது. என்ன தெரியுமா? ஹுகூகுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய மனிதன் என்பவன் அல்லாஹ்வின் பிரதிநிதி என்று சொல்லுகின்றோமே, இஸ்லாம் சொல்லுகிறதே அவ்வாறு மனிதனின் பிரதிநிதி, அல்லாஹ்வினுடைய பிரதிநிதியான மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஹுகூகுல்லாஹ் என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஹுகூகுல் இபாத் என்ற கடமையும் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? ஒரு அடியான் தனக்கும் பிற மனிதர்களுக்கும் பிற ஜீவராசிகளுக்கும் பௌதீகவியல் வளங்கள் எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கடமைகளை ஹுகூகுல் இபாத் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கின்றோம். கண்ணியமான ஈமானிய உறவுகள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பிற மனிதர்களுக்கு நாங்கள் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கருதுகிறதே, அந்த ஒரு சப்ஜெக்ட், அந்த ஒரு டாபிக் இந்த ஹுகூகுல் இபாதில் அடங்குகின்ற ஒரு முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் இதை எவ்வாறு பார்க்கின்றது? ஹுகூக், ஒரு மனிதனுடைய கடமையாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கின்றோம். எனவே நாங்கள் இறைவனை வணங்கி இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை உரிமைப்பாடுகள் நாங்கள் செலுத்தி விட்டோம் என்றால் நாங்கள் தப்பி விட்டோம் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? அது ஒரு பாதி என்றால் மீதி பாதி ஹுகூகுல் இபாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடியான் தனக்கும் பிற மனிதர்களுக்கு பிற ஜீவராசிகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை அவன் சரிவர நிறைவேற்ற வேண்டும். இதை நிறைவேற்ற அவன் தவறுவானாக இருந்தால் அவனும் நாளை மறுமையில் குற்றவாளியாக நிகழ்த்தப்படுவான் என்பதை எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த ஹுகூகுல் இபாதை முன்னிலைப்படுத்துகின்றது என்றால், சில நேரங்களில் ஹுகூகுல் இபாதை விட ஹுகூகுல்லாஹ் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்ப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக சொல்ல போனால், அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற காலநிலைகளின் போது உம்ரா என்ற ஹுகூகுல் இபாதை விட்டு அனர்த்தங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நாங்கள் உதவிகளை வழங்குவது மிகவும் ஹுகூகுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹுகூகுல் இபாத் என்று சொல்லப்படக்கூடிய அதை நாங்கள் செய்வது
மிகவும் முக்கியத்துவமாகவும் சிறப்பம்சமாகவும் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தியதை பார்க்கின்றோம். இதனாலேதான் அறிஞர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற பொழுதோ அல் குர்ஆன் சுன்னா ரீதியில் தெளிவுபடுத்துகின்ற பொழுது அழகிய விளக்கங்களை கொடுக்கின்றார்கள். சில நேரங்களில் ஹுக்கூக்குல்லாஹை விட ஹுக்கூக்குல் இபாது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அன்ஃபஅஹும் லின்னாஸ், நாங்கள் மனிதர்களுக்கு மிகவும் பிரயோஜனமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது பிற மனிதர்களுக்கு, பிற ஜீவராசிகளுக்கு, வனவிலங்குகளுக்கு, பௌதிக வளங்களுக்கு நாம் பிரயோஜனமானவர்களாக, நிறைவாக நாங்கள் பிரயோஜனம் தெளிக்கக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றுகின்ற பொழுது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்களாக, அஹப்புன் நாஸ் இலல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய பட்டியலுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் வருவோம் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுக்கூக்குல்லாஹை மாத்திரம் நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் செய்து விடாமல் அதோடு சேர்த்து ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லப்படக்கூடிய கடமைகளை நாங்கள் செய்வோமாக இருந்தால் நாங்கள் மறுமையிலும் வெற்றியாளர்கள், இவ்வுலகத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் நிறைவேற்றியவர்கள் என்ற பட்டியலுக்குள் வரக்கூடியவர்களாகவும் அதற்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாங்கள் கேட்பதோடு மாத்திரம் விட்டுவிடாமல் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இவைகளை எல்லாம் எடுத்து நடப்பதற்கு படைத்தவன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்ற உன்னத பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.